பொதுவாக எஜமான்னா குடுமையை போட்டு ஆட்டுவாங்க, நம்மளை இதை செய் அதை செய்யின்னு நம்மளை கீழ்ப்படுத்துவாங்க, ஒடுக்குவாங்க. ஆனால் இவர் தெரியுமா எப்படிப்பட்ட எஜமான் தெரியுமா? இவர் அடிமைகளை ரட்சிக்கும்படி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர், நமக்காக கல்வாரி சிலுவையில் அவமானப்பட்டு பாடுபட்டு மரிச்சு நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கிற ஒரு எஜமான். தம கீழே இருக்கிறவர்களுக்கு எதையுமே செய்யக்கூடிய ஒரு எஜமான், அவ்வளோ நேசிக்கிற ஒரு எஜமான், நம்மளை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாத எஜமான், பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு பிள்ளையாய் நடத்துகிற ஒரு எஜமான். அதனால ஏங்க எதுக்கோ அடிமையா இருக்கிறதுக்கு, ஐயோ இவருக்கு சந்தோஷமா அடிமையா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா ஒருபோதும் இவர் என்ன தவற நடத்தவே மாட்டாரு, எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாரு. அது ஏற்கனவே சிலுவையில நிரூபிச்சுட்டார் பாருங்க. இதை நம்புறதுனாலதான் நாம முழுக்க முழுக்க நாம நம்மையே அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றோம். புதிய எஜமான் இயேசு நம்முடைய எஜமான் ஆயிட்டார். உங்களுக்கு ஆயிட்டாரா?